ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அனிமேட் கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஹேமர் அப்படிங்கிற மான்வாவோட 2 அப்புறம் 3வது எபிசோடு, இது ரெண்டையும் ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மான்வாவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ அந்த டீமன் பீஸ்டோட கொன்று அவனும் சாகிற நிலமையில இருக்கும்போது ஒரு ஸ்வாடு மாஸ்டர் நம்ம ஹீரோவை அவனோட பாஸ்ட்டுக்கு அமுச்சு வச்சிருப்பாரு. நம்ம ஹீரோவும் பாஸ்ட்டுக்கு வந்தா அவனோட சிஸ்டர் என்னைக்கு இறந்தாங்களோ அன்னைக்கே வந்திருப்பான். நம்ம ஹீரோவும் இதுக்கு காரணமான அந்த உள்காங்க நான் சும்மா விட மாட்டான் அப்படின்னு இருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் எரினா இவ ஒன்னும் என்னோட பிளட் ரிலேஷன் இல்ல, ஆனா எங்க 2 பேர்த்தோட ஏர் அப்புறம் ஐ ரெண்டுமே பிளாக் கலர்ல இருக்கும். இந்த மாதிரி பிளாக் கலர் ஐஸும் பிளாக் கலர் ஏரும் இருக்கிறது இந்த கான்டினென்ட்லயே ரொம்ப ரேரு. அதனாலேயே இந்த கான்டினென்ட்ல இருக்க எல்லாருமே எங்களை வெறுப்பாங்க. ஏன்னா எங்களோட ஏர் பிளாக் கலர்ல இருக்கிறதுனால நாங்க அவங்களுக்கு பேட் லக் தந்துருவோமா. ஆனா எரினா மட்டும்தான் என்ன அவளோட சொந்த தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டா. அவ என்ன டின் அப்படின்னு கூப்பிடுவா. என்ன சொந்த ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் அவ ட்ரீட் பண்ணான். ஆனா இப்ப நான் அவளுக்கு குட் பை சொல்ல வேண்டிய நேரம். என்னால அவளோட கைண்ட்னஸுக்கு எதுவும் ரீபே பண்ண முடியல. அதை நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க ஒரு ஃபாதரும் இந்த எர்த் அப்புறம் ஹெவனை கிரியேட் பண்ண காடு, நான் ப்ரே பண்றேன் இந்த எரினாவோட சோல் இது நல்லபடியா ஹெவனை சேர்ந்தடையணும், ரெஸ்ட் இன் பீஸ் அப்படிங்கிறாரு. அப்ப அங்க ஒரு ரெட் ஹேர் வச்ச பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து, இந்த டைனி ரொம்பவே சேஞ்ச் ஆயிட்டான், இவனை சொந்த ஃபேமிலி மெம்பர் மாதிரி ட்ரீட் பண்ண அவனோட சிஸ்டர் இப்ப இறந்துட்டா, ஆனா இவன் அதுக்கு ஃபீல் பண்ற மாதிரியே தெரியல அப்படிங்கிறா. இவ வந்து நம்ம எரினாவோட ஃப்ரெண்டு, இவளோட பேரு எம்மா. அப்ப அந்த எம்மாவும் நம்ம ஹீரோவை பார்த்து, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா இவன் சாப்பிட்டுட்டு இருந்தான், அது எனக்கு ஒன்றும் ஷாக்கா இல்ல, அவனோட சிஸ்டர் டெட் பாடி முன்னாடியே சாப்பிட்டுட்டு இருந்தான், இவனால எப்படி சாப்பிட முடியுது, அப்புறம் இப்ப என்ன நடக்குது, இவனோட இன்ஜுரிஸ் இதெல்லாம் எப்படி இன்ஸ்டன்டா காணாம போகுது அப்படின்னு ஷாக் ஆகிறா. நம்ம ஹீரோவும் அவனோட சிஸ்டரை தூக்கிட்டு வெளியே போறான். அப்ப அந்த எம்மாவும், டே டைனி ஒரு நிமிஷம் இல்ல, இப்ப நீ இருக்க கண்டிஷனுக்கு இந்த மாதிரி வெளியே போக கூடாது, கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடு அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும், எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறான். அப்போ அந்த எம்மாவும், அது உண்மை இல்லை, நீ இப்போ போய் ரெஸ்ட் எடுக்கணும், நீ எப்போவுமே நான் சொல்கிறத கேட்க மாட்டா, எரினா சொன்னால் மட்டும்தான் கேட்ப அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும், எம்மா நீ கொடுத்த சூப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நான் இதுக்கு கண்டிப்பாக ரீபே பண்ணுவேன் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புறான். அப்போ எம்மாவும், டே டைனி ஒரு நிமிஷம் நில்லுடா அப்படின்ட்டு இப்போ இவனோட சிஸ்டரோட சடங்கை நடத்துகிறான். இவன் மனசில் என்னதான் நினச்சிட்டு இருக்கான் அப்படின்னு அவளும் நம்ம ஹீரோ பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறா. அப்போ நம்ம ஹீரோவும், இப்போ எனக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு, என் சிஸ்டர் எனக்கு பண்ணது எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுக்கறதுக்கு, நான் இப்போ என்னையே பிளேம் பண்ணிக்க விரும்பல, அப்புறம் எனக்கு இப்போ ஷேமாவும் இல்லை, நான் இப்படி இருக்கிறது தான் என்னோட சிஸ்டரும் எதிர்பார்ப்பா அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி அவ என்ன சொன்னா அப்படிங்கிறத நினைச்சு பார்க்கறான். அப்ப எரினாவும், டேய் நீ இப்படி இருக்கிறத நினைச்சு கவலைப்படாத, எங்க போனாலும் கான்ஃபிடென்ட்டா போ, யாரு என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்காத, நீ உனக்கு பிடிச்சத பண்ணு அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும், என்னோட சிஸ்டர் இதை தான் என்கிட்ட எப்பவுமே சொல்லுவா, எரினா நீ என்னை பார்த்துட்டு இருப்பான்னு நான் நம்புறேன், நான் இந்த டைம் எதை நினைச்சும் கவலைப்பட போறது இல்லை அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு ஒரு மாசம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் மலை மேல இருக்க ஒரு வீட்டை பார்த்து, இப்ப நான் கிளம்புறதுக்கு டைம் வந்துருச்சு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அங்க வந்து கிளம்புறான். அப்ப நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி 2 பேரு, டேய் நீ என்னடா அங்க வர, பிச்சைக்கார பையல உனக்கு என்ன அங்க வேலை அப்படிங்கிறானுங்க. நம்ம ஹீரோவும், டேய் நான் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல, அந்த உல்ஃப் அவன் உள்ளியா இருக்கான் அப்படின்னு கேட்கறான். அப்ப அங்க இருந்த ஒருத்தனும், டேய் வாண்டு பையல என்ன தைரியம் இருந்தா எங்க லீடரோட பேரை நீ சொல்லுவ, உன்னை சும்மா விட மாட்டேனா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோவும் அவனோட கையை பிடிச்சி, ஏன்டா நான் சொல்லக்கூடாது அப்படிங்கிறான். அவனும், நீ எப்படா என் அட்டாக்கை தடுத்து அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும், டே உங்க லீடரை கோபுறதுக்கு தானே பேர் வச்சுக்கிறாங்க, அதை சொல்றதுல என்ன தப்பு அப்படின்னு அவனோட கையை உடைச்சிட்டான். அங்க வந்தோனும், ஐயோ என் கையை போச்சு அப்படின்னு கதறிட்டு, இந்த வாண்டு பையன் என் கையை உடைச்சிட்டானே அப்படின்னு கீழே உருண்டு பேரண்டு அழுதுட்டு இருக்கிறான். அப்ப இன்னொருத்தனும் பயந்துகிட்டே நம்ம ஹீரோட்ட வந்து, இவனுக்கு என்னாச்சு, இந்த வாண்டு ஏதாவது ட்ரக் எடுத்திருப்பானா, என்ன இருந்தாலும் இவன் வாண்டு தான் அப்படின்னு நம்ம ஹீரோவோட சட்டையை பிடிச்சி இவனை தூக்கி போடணும் அப்படின்னு நம்ம ஹீரோவோட சட்டையை பிடிச்சி முக்குன்னு முக்கறான். பார்த்தா ஒரு இன்ச்சு கூட அசைக்க முடியல. அவனும், இந்த பொடி பையன் இவன் என்னடா காலில் இரும்பு ஏதாவது கட்டிட்டு இருக்கிறானா, ஏன்டா இவனை தூக்க முடியல அப்படின்னு அவனோட ஃபுல் ஃபோர்ஸை கொடுத்து முக்கிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோவும், ஏன்டா என்னை தூக்க முடியலையா, நான் ஒன்றும் அவ்வளோ வெயிட்டெல்லாம் இருக்க மாட்டேன், ஓ உன்கிட்ட பவர் இல்லையா அப்படின்ட்டு, சரி இதுக்கு மேலேயும் நான் உன்னோட டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல, அதனால போயிட்டு வாடா அப்படின்னு அவனுக்கு ஒரு கிக்கு. அவனும் நம்ம ஹீரோ விட்ட கிக்குக்கு பறந்துட்டான். நம்ம ஹீரோவும், நல்லது, என்னோட மானா என் பாடி ஃபுல்லா இப்போ ஃப்ளோ ஆகுது, அதனால என்னோட பாடி இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்கு, நான் என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல தான் என்னோட மானா பாடி அப்புறம் பிசிக்கல் பாடி இதை கரெக்டா ஃபோக்கஸ் பண்றதுல ஃபெயிலியர் ஆயிட்டேன், ஆனா இந்த டைம் என்னோட பாடி ஃபுல்லா என்னோட மானா ஃபில் பண்ணி இப்போ ஒரு மானா பாடியா கிரியேட் பண்ணிட்டேன், நான் கம்ப்ளீட்டா என்னோட மானா பாடியை என் பிசிக்கல் பாடியோட மெர்ஜ் பண்றதுனால என்னோட growth ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும், இதுதான் நான் ப்ரீவியஸ் லைஃப்ல ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட ஒரு சீக்ரெட் டெக்னிக் அப்படின்ட்டு இந்த சீக்ரெட் டெக்னிக்கோட growth எஃபெக்ட்
எஃபெக்ட் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஆனா இதுல ஒரு சைடு எஃபெக்ட் என்னன்னா, இந்த டெக்னிக்கை நான் யூஸ் பண்றதுனால ரொம்பவே பசிக்கும். அதனால நான் நிறைய ஃபுட்டு கன்சியூம் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி எனக்கு எம்மா தான் நிறைய ஃபுட்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கா. இப்போ என்னோட மானாபாடியை ஃபுல்லா டெஸ்ட் பண்றதுக்கான நேரம் அப்படின்ட்டு அவனை துரத்திட்டு போறான். அதாவது ஒரு குழந்தை உருவத்தில் குட்டிச்சாத்தான் அப்படிங்கிறதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தான் நம்ம ஹீரோ. அப்ப அந்த அல்ல கையும் என்னது மானாபாடியா, இவன் என்னடா உளறிட்டுக்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோட இருந்து தப்பிச்சு ஓடிட்டுக்கிறான். நம்ம ஹீரோவும் ஆமா மானா, இதை நீ அவேக்கன் பண்ணாலும் உனக்கு வீக்கா தான் ஃபீல் ஆகும். அந்த மானாவை உன்னோட இன்ஜுரிஸ் ஃபுல்லா நீ செலுத்தி உன்னால அதை ஹீல் பண்ண முடியும் அப்படின்னு அங்க ஓடிட்டு இருந்தவனோட காலை பிடிக்கிறான். அவனும் டே இப்ப என்ன பண்ண போற, என்னை விட்டுடா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் நீ அதை பத்தி கவலைப்படாத, நான் கரெக்டா உன்னை விட்டுருவான் அப்படின்னு துணி துவைக்கிற மாதிரி தூக்கி அவனை என்னையா அடிக்கிற அப்படின்னு அங்கிருந்து தூக்கி போட்டான். நம்ம ஹீரோ அவனை தூக்கி போட்ட ஃபோர்ஸுக்கு அங்க இருந்த வீட்டோட கதவெல்லாம் உடச்சிட்டு போய் உள்ள விழுகுறான். அங்க இருந்தவனுங்களாம் ஷாக் ஆயிட்டு இங்க என்னடா நடக்குது, இப்ப யாரா பிரச்சனை கொடுக்க வந்துக்கிறீங்க அப்படின்னு பாக்குறானுங்க. நம்ம ஹீரோவும் வணக்கண்டா மாப்பிள்ள, நான் தான் அப்படின்ட்டு வரான். அப்ப அங்க இருக்கிறவனுங்களும் இந்த பொடி வாண்டு இவன் அந்த பிச்சைக்காரன் தானே, இங்க இவன் என்னடா பண்றான், இந்த வாண்டு இவன் இங்க தனியா வந்துக்கிறான், அதுவும் இவன் கிட்ட எந்த ஒரு வெப்பனும் இல்ல, இவனுக்கு என்ன தைரியம் பாத்தியா அப்படின்னு நம்ம ஹீரோவை கொல்ற மாதிரி பாக்குறானுங்க. நம்ம ஹீரோவும் வெப்பனா, அதான் இங்க 6 அடிக்கு ஒண்ணு வச்சுக்கிறீங்களே அப்படின்னு அங்க இருக்கிறவனோட காலை பிடிச்சி எனக்கு ஒரு வெப்பன் கிடைச்சிருச்சே அப்படின்ட்டு அங்க இருக்கிற அந்த மொட்டையை தூக்குறான். அந்த மொட்டையும் என்னை விட்டுடா அப்படின்னு கதறான். அட இரு வெப்பனே, உனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு அங்க இருக்க எல்லாத்தையும் நம்ம ஹீரோவும் அந்த மொட்டையை ஒரு வெப்பன் மாதிரி வச்சு சும்மா சுத்தி சுத்தி அடிக்கிறான். அடினால அடி, அந்த மாதிரி அடி. அங்க இருக்கிறவனும் நம்ம ஹீரோ பண்றத பார்த்து மிரண்டுட்டு இவன் யாரா இங்க இருக்கிற எல்லாத்தையும் அடிக்கிறது மட்டும் இல்லாம இவனுங்க எல்லாத்தையும் ஏன் பக்கம் ஏன்டா தூக்கி போட்டுக்கிறான் அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோ அந்த மொட்டையை வச்சு கடைசியா அவனோட கதையும் முடிச்சிட்டான். அங்க இருந்த எல்லாரும் மொட்டை, அவ்வளவுதான் அவனுக்கு கதை முடிஞ்சு. நம்ம ஹீரோவும் அங்க மேல இருக்கிறவனுங்களை பார்த்து ஓ இன்னும் இந்த லேண்டர் பிரதர்ஸ் மட்டும் தான் இருக்கிறானுங்களா, சரி பசங்களா சீக்கிரமா கீழே வந்து சண்டை போடுறீங்களா அப்படின்னு அவனுக்கு 2 பேத்தையும் கூப்பிடுறான். அங்க இருக்க அந்த சிவப்பு முடியும் அவனோட ஸ்வாடை எடுத்துக்கிட்டு என்ன ஒரு திமிரு பிடிச்ச பையன், இவனை நான் 2ஆ ஸ்லைஸ் பண்றேன் அப்படின்ட்டு அது என்ன அவனை சுத்தியும் அந்த வாண்டு என்ன ஒரு மானா யூசரா, நான் கேள்விப்பட்டிருக்கேன் மானாவை யூஸ் பண்றீங்களோட பாடி அதை வித்தா ரொம்ப விலை போவோம் அப்படின்ட்டு அந்த 2 பிரதர்ஸும் நம்ம ஹீரோவை கொல்ல பிளான் போடுறானுங்க. நம்ம ஹீரோவும் அங்க இருக்கிறவங்களோட காலெல்லாம் தூக்கி ஆஹா இது தேராதாட்டங்குது, இவனுங்க யாரையும் யூஸ் பண்ண முடியாதாட்டங்குது அப்படிங்கிறான். அந்த 2 பிரதர்ஸும் செத்து போடா அப்படின்னு அங்கிருந்து ஜம்ப் போட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரானுங்க. நம்ம ஹீரோட பாஸ்ட் லைஃப்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு காட்டுறாங்க. அங்க ஒருத்தரும் என்னது இவனுங்களோட பாடிஸை நீ வெப்பனா யூஸ் பண்ணியா, உனக்கு என்ன மண்டை கிண்ட குழம்பி போச்சாடா, நீ சண்டை போடும் போது டிக்னிட்டியோட சண்டை போடணும் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் அதை எப்படி பண்ணட்டும் அப்படிங்கிறான். அந்த பெருசானவரும் அதுக்கு ஒரு வழி இருக்கு, அதுக்கு நீ க்ளோஸ் காம்பேட்ல சண்டை போடணும் அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு சொல்லி கொடுத்துருப்பாராட்டங்குது. நம்ம ஹீரோவும் அந்த போஸுக்கு வந்துட்டு சரி ஓகே இந்த டைம் நான் டிக்னிட்டியோட ஃபைட் பண்றேன் அப்படிங்கிறான். அந்த பிரதர்ஸ் 2 பேரும் டே வாண்டே உன் கதை முடிஞ்சு, உன்னால எங்கேயும் தப்பிக்க முடியாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றானுங்க. நம்ம ஹீரோவும் அவனுங்களோட அட்டாக்ல இருந்து அசால்ட்டாவே தப்பிச்சிட்டான். அவனுங்களும் என்னது இவன் டாஜ் பண்ணிட்டானா, இவன் இதை எப்படா பண்ணான் அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. நம்ம ஹீரோவும் இந்தாடா வாங்கிக்கா இது என்னோட டர்ன் அப்படின்னு அங்க இருந்த ஒருத்தனோட மூஞ்சிலேயே ஒரு குத்து. அவனோட பிரதர் இன்னொருத்தனும் இங்க என்னடா நடக்குது அப்படின்னு பாக்குறான். நம்ம ஹீரோவும் இந்தா வாங்கிக்காடா அப்படின்னு அவனோட முட்டிலேயே ஒரு கிக் விட்டு அவனை பறக்க விட்டுட்டு இருடா வரேன் அப்படின்னு அங்க இருந்து ஒரு ஜம்ப போட்டு அவனை ஏர்லயே நம்ம ஹீரோ பிடிச்சி ஃபுல் ஃபோர்ஸை கொடுத்து கீழே தூக்கி போட்டு உங்களை அவ்வளோ ஈஸியெல்லாம் விட மாட்டேன் அப்படின்ட்டு அவன் லேண்ட் ஆகிறதுக்குள்ள மறுபடியும் நம்ம ஹீரோ கீழே வந்து அவனுக்கு ஒரு கிக்கு. அவனுங்க 2 பேரும் அந்த பில்டிங்ல இருந்து கதற சத்தம் மட்டும்தான் கேக்குது. அப்புறம் அவனை தூக்கி வேற ஒரு இடத்துல போடுறான். அங்க ஒருத்தனும் யாரா என் தூக்கத்தை யாருக்கு எடுத்தாங்க அப்படிங்கிறான். இவன் தான் இந்த உல்ஃப் கேங்கோட லீடர். நம்ம ஹீரோ இன்னொருத்தனையும் பிடிச்சி இழுத்துட்டு வந்து நான் இதுக்கு முன்னாடி இதை கண்டுபிடிச்சப்ப ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா இந்த உல்ஃப் இவனுங்க அந்த டெரிட்டோரியில இருக்கானுங்க. ஏன்னா இந்த வேர் பீஸ்ட் ஹியூமன்ஸை விட ரொம்பவே ஸ்ட்ராங்கானவனுங்க. அதுவும் இந்த பியூர் சில்வர் கலர்ல இருக்க வேர் பீஸ்ட் இது மற்ற பீஸ்டை விட ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த மாதிரி சில்வர் வேர் பீஸ்ட் எல்லாம் அவங்களுக்கு நடக்கிற ட்ரெயில்ல பாஸ் ஆகி ராயல் ஃபேமிலியோட ஒரு டைரக்ட் டிசெண்டண்டா மாறுவாங்க. ஆனா இந்த சில்வர் வேர் பீஸ்ட் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருந்தானுங்க அப்படின்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆனா இந்த டைம் நான் இவனை கொல்றதுக்கு முன்னாடி அதை தெரிஞ்சுப்பேன். நான் இவனை பண்ற டார்ச்சர்ல இவன் எல்லா உண்மையும் கதறணும் அப்படின்ட்டு வரான். அப்ப அந்த லீடரும் டே குழந்தை இதெல்லாம் நீ தான் பண்ணியா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் ஆமா இதெல்லாம் நான் தான் பண்ணேன், அப்புறம் உனக்கு கடைசி வார்த்தை ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த லீடரும் டென்ஷன் ஆயிட்டு என்ன ஒரு திமிரு பிடிச்ச பையன், இவனை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ட்டு அவனோட பீஸ்ட் ஃபார்முக்கு அவன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறான். நம்ம ஹீரோவும் பரவாயில்லண்டா நீயாவது என்ன ஒரு ஆப்பனண்டா நினைச்சிய, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறான். அந்த லீடரும் ஃபுல்லா கொடூரமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நம்ம ஹீரோ முன்னாடி ஒரு மலை மாதிரி நிக்கிறான். நம்ம ஹீரோவும் சரி ஆரம்பிக்கலாமாடா அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் இங்க என்ன நடக்குது, நீ ஒன்னும் சில்வர் கலர்ல இல்லையே, அப்படின்னா நீ வெறும் சாதாரண ஓனாயா
அப்படிங்கிறான். அந்த லீடரும் ஷாக் ஆயிட்டு டேய் என்ன அப்படி கூப்பிடாதடா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோவும் சரி வாடா பாத்திரலாம் அப்படின்ட்டு இந்த லீடர் இவன் அந்த பிரதர்ஸ் விட ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான். அது மட்டும் இல்லாம ஃபாஸ்டாவும் இருக்கான். ஆனா இவன் அந்த சில்வர் கலர்ல இருக்க வேர் பீஸ்ட் கூட எல்லாம் கம்பேர் பண்ண முடியாது. இவன் டம்மி தான் அப்படின்ட்டு அவனோட வாயை பிடிச்சி நான் கேள்விப்பட்டது உண்மையா என்னன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அவனோட மானாவை செலுத்துறான். அந்த பீஸ்டும் என்னடா பண்ணிட்டு அப்படின்னு கதறிக்கிட்டு அதோட மூஞ்ச பிடிச்சிட்டு இருக்குது. பார்த்தா நம்ம ஹீரோ பண்ண அட்டாக்னால அதோட மூஞ்சில இருந்து நிறைய பிளட் வருது. நம்ம ஹீரோவும் இதுக்கு முன்னாடி என்னோட வேர் பீஸ்ட் கம்பானியனா இருந்த ஒருத்தன் சொன்னான் இந்த மாதிரி வேர் பீஸ்ட் எல்லாம் எங்களோட கண்ட்ரோலை இழந்துட்டா எப்படி கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு. அதை தான் இப்ப பண்றேன் அப்படிங்கிறான். அந்த பீஸ்ட் நம்ம ஹீரோ பண்ண அட்டாக்ல இன்னும் டென்ஷன் ஆயிட்டு உன்னை சும்மா விட மாட்டேனா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை செம்ம ஃபாஸ்டா அட்டாக் பண்ணிட்டு இருக்குது. நம்ம ஹீரோவும் அதை விட ஃபாஸ்டா அதோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோ சரி இது ரொம்ப சிம்பிளா முடிச்சிடலாம், அப்புறம் நீ வெறும் ஒரு நாய் மட்டும்தான், இப்போ உன்னோட பனிஷ்மெண்ட்டுக்கான நேரம் அப்படின்னு அதோட வாயிலேயே ஒரு கிக்கு. நம்ம ஹீரோ விட்ட கிக்குக்கே அது பறந்து போய் விழுந்துருச்சு. நம்ம ஹீரோவும் டே நான் சொல்றத கேக்குறியா இல்ல சாவுரியா, ஒழுங்கா உன்னோட கான்சியஸுக்கு வாடா அப்படின்னு அதை போட்டு மிதிச்சிட்டு இருக்கிறான். அந்த பீஸ்டும் என்னை விட்டுடா அப்படின்னு வழியில கதறி எடுக்குது. இதுக்கு முன்னாடி அந்த சில்வர் வேர் பீஸ்ட் நம்ம ஹீரோட என்ன சொல்லியிருக்குன்னா உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ வேர் பீஸ்ட் எல்லாத்தையும் ரஃபா தான் ஹேண்டில் பண்ணும், அதை பத்தி நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், எங்க வேர் பீஸ்ட் எல்லாம் ரொம்பவே சீக்கிரமா ஹீலிங் ஆயிருவோம், அதனால உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோவும் அந்த பீஸ்ட் எட்டி உதைக்கிறான். அதுவும் பறந்து போய் அங்கிருந்து ஒரு செவுத்து மேல விழுவுது. அப்ப ஏதோ ஒரு மேஜிக் சர்க்கிள் மாதிரி ஆக்டிவேட் ஆகுது. அந்த பீஸ்டும் நம்ம ஹீரோட்ட வாங்கின அடியில இப்ப ஹியூமன் ஃபார்முக்கு வந்துருச்சு. நம்ம ஹீரோவும் சரி ஃபைனலா உன்னோட ஹியூமன் ஃபார்முக்கு வந்துட்டியா அப்படிங்கிறான். அப்ப அந்த பீஸ்டும் நம்ம ஹீரோவை பார்த்து பயந்துட்டு டேய் நீ இதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேக்குது. நம்ம ஹீரோவும் வாயை மூடுறா, நான் உன்னோட முதுகெலும்பு உடைக்காம இங்க இருந்து போக மாட்டேன் அப்படிங்கிறான். அந்த பீஸ்டும் பயத்திலேயே என்னது இல்ல இல்ல நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது, என்ன மறுபடியும் அடிக்க கூடாது அப்படிங்குது. நம்ம ஹீரோவும் நீ என்னோட சிஸ்டரோட சாவுக்கு பதில் சொல்லி ஆகணும், அதனால நீ மன்னிப்பு கேளுடா அப்படின்னு அந்த பீஸ்ட போட்டு பொழக்கிறான். அது கதற சத்தம் மட்டும்தான் கேக்குது. நம்ம ஹீரோவும் எரினா எனக்கு நம்பிக்கை இருக்கு, உன்னை இது சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காதுன்னு எனக்கு தெரியும், அதனால ஃபைனலா உன்னை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இவனை கொல்றேன் அப்படின்ட்டு அந்த பீஸ்ட நம்ம ஹீரோ கொல்ல போறான். அந்த பீஸ்டும் என்னது கொல்ல போறியா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு ஐயா சாமி என்னை மன்னிச்சிருங்க, அப்புறம் எரினா நான் உன்னோட கல்லறையில கூட வந்து விழுந்து சாரி கேட்கறேன், தயவு செஞ்சு உன்னை கொல்ல வேண்டாம்னு மட்டும் சொல்லு, அப்புறம் ஏன் முன்னாடி இருக்கிற சாமி தயவு செஞ்சு என்ன உயிரோட மட்டும் விட்டுரு கொன்றாத அப்படின்னு பயத்துல நடுங்கிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோவும் டே நீனால இப்படி கதற, நான் உன்னோட தலையை வெட்டி என் சிஸ்டரோட கல்லறை முன்னாடி கொண்டு போய் வச்சா அவ கொஞ்சம் சந்தோஷப்படுவான்னு நினைச்சா நீ என்னடா இப்படி கதற அப்படிங்கிறான். அப்ப அந்த பீஸ்டும் டே டே என்ன மன்னிச்சிரு, அப்புறம் எரினா அம்மா நீயும் என்ன மன்னிச்சிரு, நான் பண்ணது தப்பு தான் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு பயத்திலேயே கதறிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோவும் சரி ஓகே என் சிஸ்டர் மறுபடியும் உன்னை பாக்குறதுக்கு விரும்ப மாட்டா, அப்புறம் நான் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டினுக்கு நீ இத்தனை டைம் அடி வாங்கி ஆன்சர் பண்ணவே இல்லை, உன்ன மாதிரி வேர் பீஸ்ட் எல்லாம் இங்க என்னடா பண்றீங்க அப்படின்னு கேட்டு ஒரு நிமிஷம் இது என்னது நான் இதுக்கு முன்னாடி இந்த கல்ல இந்த இடத்துல பார்த்தது இல்லையா, இது என்னவாடா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ எடுத்து பார்த்தா அதுல இருந்து ஏதோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. நம்ம ஹீரோவும் இது டார்க் எனர்ஜி அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த கல்லுல இருந்து வர எனர்ஜியில ஏதோ ஒரு சில்வர் வேர் பீஸ்ட கட்டி வச்சிருக்க மாதிரி இருக்கு. அந்த பீஸ்டும் அங்க வந்து கத்துது. நம்ம ஹீரோவும் இது என்னடா அப்படின்னு ஷாக் ஆகுறான். கைஸ் இந்த மான்வா வெறும் 1K வியூஸ் மட்டும் தான் போயிருக்கு. இப்படியே இந்த மான்வாக்கு வியூஸ் போகல அப்படின்னா எனக்கு வேற வழியே இல்லை, இதை டிராப் பண்ணிட்டு நான் வேற மான்வா தான் போடணும். அதனால பாக்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். இந்த சாப்டருக்கு ஒரு 500 லைக் டார்கெட் வைக்கிறேன், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க கைஸ். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.